தௌஹீது கொள்கையை, இந்த ஜமாத்தை சார்ந்து இருக்கிற, இதற்கு ஆதரவாளர்களாக இருக்கிற மக்களுக்கு நாம் நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தை, இங்கு கிடைக்கிற கண்ணியம் யாவும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். இங்கு பாடுபட்டவர்களுக்கோ போராடியவர்களுக்கோ இங்க எந்த விதமான கண்ணியத்துல பங்கீடே கிடையாது. உங்களால் இந்த ஜமாத் இல்லை, இந்த ஜமாத்தை கொண்டு அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் அவன் மார்க்கத்தை வைத்துத்தான் இந்த மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இஸ்லாம்னா எப்படி இருக்கணும், ஜமாத்னா எப்படி இருக்கணும் புரிஞ்சுக்கங்க. சுன்னத்து ஜமாத் அது ஒரு செருப்பு மாதிரி, தௌஹீது ஜமாத் அது இன்னொரு செருப்பு, தப்லீக் ஜமாத் அது இன்னொரு கம்பெனி செருப்பு. அவ்வளவுதான். செருப்பு எதுக்கு தெரியுமா? என் பயணத்தில் கல்லோ முள்ளோ குத்த கூடாதுங்கிறதுக்கு செருப்பு. நாளைக்கு இதே செருப்பு எனக்கு பிரச்சனையா வந்தா கிழிச்சு தூக்கி எரிஞ்சு போட்டு புது செருப்பு வாங்கிட்டு போயிடணும். இஸ்லாம்ங்கிறது செருப்பு மாதிரி கிடையாது, என் உடலில் ஓடுகிற உயிர் மாதிரி. அது என்னை விட்டு பிரிந்து விட்டால் நான் மவுத் மையம். நீங்கள் இஸ்லாத்தை எந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும், ஜமாத்தை எந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அது உயர்வு கிடையாது. நாளைக்கே இந்த ஜமாத்தெல்லாம் அழியலாம், புதுசா வேற இன்னொரு 1000 ஜமாத் உண்டாகலாம். எது நம்மை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வழி நடத்தி செல்கிறதோ அந்த கூட்டத்தோடு இணைந்து நிற்போம். மார்க்கத்தை காக்க, மார்க்கத்தை வளர்க்க நாம் போராடுவோம். அதனாலக்கே நம் கழுத்தை அறுக்கிற நிலை வந்தால் அதை அறுத்து எறிந்து விட்டு இன்னொரு செருப்பை தேடிக்கொள்வோமே ஒழிய இஸ்லாத்தை மாற்றிக்கொள்ளக் கூடாது. இயக்கத்திற்காக வேண்டி, தன்னுடைய கட்சிக்காக வேண்டி, தன்னுடைய பதவிக்காக வேண்டி உயிரை திறக்கிற இடத்தில்